தேர்தலுக்கு முன்பு திமுக கூட்டணி உடைந்து விடாமல் இருப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டதாகவும், ஆனால் தேர்தல் முடிவுக்கு பிறகு திமுக கூட்டணியை காப்பாற்றும் வலிமை தன்னிடம் இல்லாமல் போனதாகவும் விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். இந்த கூட்டணியை தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் இந்த கூட்டணியை என்னால் காப்பாற்றும் அளவுக்கான வலிமை இல்லை. காங்கிரஸ் எடுத்த முடிவை தடுக்கிற வலிமை எனக்கு இல்லை. கம்யூனிஸ்ட் கட்சிகள் எடுத்த முடிவை நிறுத்த எனக்கு வலிமை இல்லை. அதேபோல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் நிலைப்பாட்டுக்குள் என்னால் தலையீடு செய்ய முடியாது. இன்றைக்கு சமூக ஊடகங்களில் விவாதிக்கக்கூடியவர்கள் மீண்டும் என்னை மட்டுமே குறிவைத்து கடுமையான விமர்சனங்களை, அவதூறு கணைகளை ஏவுவது ஏன் என்று என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. தேர்தலுக்கு முன்னால் அந்த கூட்டணியை காப்பாற்றுவதற்கு என் வலிமைக்கேற்ப என்னுடைய முயற்சிகளை நான் மேற்கொண்டிருக்கிறேன். என்னையே ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி, என்னையே ஒரு கருவியாக பயன்படுத்தி அந்த கூட்டணியை பலவீனப்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட அனைத்து முயற்சிகளையும், சதி முயற்சிகளையும் நான் முறியடித்திருக்கிறேன். தேர்தலுக்கு பின்னர் அந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்கு, காப்பதற்கு, பாதுகாப்பதற்கு எனக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. நான் கூட்டணி தலைவராக இல்லை, அல்லது கூட்டணி கட்சிகளை காப்பாற்றுகிற அளவுக்கான ஆளுமை பெற்றவனாகவும் இல்லை.